இது பார்க்கும்போதே உங்களுக்கு நாக்கில் எச்சி ஊறுதா இல்லையான்னு தெரியலங்க. ஆனால் என்னை விட்டால் நான் ஃபுல்லாகவே சாப்பிட்ருவேன். என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது எங்கள் அம்மாவோட தக்காளி சட்னி ரெசிபி. ஈஸியாக 1 to 2 months ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு புளி, இது கூட நான் ஒரு 3/4 கிலோ தக்காளி வெட்டி சேர்த்துருக்கேங்க. என்னடா புளி கருப்பு கலரில் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. நான் குடம்புளி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாதாரண புளியும் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளியோட தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு அது நல்லா வதக்கி கொஞ்ச நேரம் ஆற வச்சு அதை கிரைண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு குட்டி கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. இதையும் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு 20 பல் பூண்டை நீங்கள் இதை அரைச்சி சேர்த்துக்கலாம், இல்லை பீஸாக வெட்டியும் இதை சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது கடைசியாக இது கூட அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வரைக்கும் அதை குக் பண்ண விட்டுருங்க. சின்ன வயசுலேருந்து எப்போவுமே ட்ரெயின் ஜேர்னினா இது ஒரு ஸ்டேப்பிளான ரெசிபிங்க. சப்பாத்தி கூட இந்த தக்காளி தொக்கு. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், நார்மல் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் அடைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலாவை சேர்த்து ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டிங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, தயிர் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அப்பப்போ நல்லெண்ணெய் மட்டும் கொஞ்சம் காய்ச்சி இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.